கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் வருகிற பலன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். போன வாரத்தெல்லாம் பார்த்தோம், இந்த வாரம் அதான் பார்க்க போறோம். உலகத்தின் ஆசீர்வாதத்துக்கு உழைக்கணும், பரலோகத்தின் ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்கணும். ஆமென் என்பதை குறித்து நம்ம பார்த்து வருகிறோம். உழைச்சா உலகத்தில் ஆசீர்வதிக்கப்படலாம், ஆனா ஜெபித்தா தான் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பரலோகத்தின் ஆசீர்வாதம் என்று உண்டு உண்டு மறந்துடக்கூடாது. இன்னைக்கு சோதரம், இன்னைக்கு அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். வேதம் என்ன சொல்லுதுங்களா, இன்னைக்கு யூதருடைய கலாச்சாரம், அது விசேஷமாக இந்த நியூ டெஸ்டமென்ட் புதிய ஏற்பாட்டில் பரிசேயர்கள் யூதர்களுக்குள்ள சதுசேயர்களுக்குள்ள ஒரு கருத்து இருந்தது. நல்ல கவனமா கவனிக்கணும். என்ன கருத்து அப்படின்னா, ஒருவன் ஐஸ்வர்யமும் பணமும் சம்பத்தும் சாமர்த்தியமும் பெற்றிருப்பதுதான் தேவனுடைய சிறப்பான சிறந்த ஆசீர்வாதம் என்று அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய கருத்து இருந்தது. ஏழைகள் தரித்திரர்கள் சோதரம் வறுமையில் வாழ்வது அவருடைய விசுவாச குறைச்சலும், அது மாத்திரமல்ல தேவன் அவர்கள் மீது கொண்ட அதிருப்தியினால் வந்த இந்த சூழல் தான் தரித்திரம் என்று அவர்கள் எண்ணுகிறதை நியூ டெஸ்டமென்ட்ல யூதர்களுக்குள்ளே ஒரு எப்படி சொன்னா, அது என்ன சொல்லலாம் சொன்னா, அது ஒரு நடைமுறையாக அது கூட இருந்தது என்று நாம் பார்க்கலாம். அப்ப இத ஆண்டவர் இதற்கு மாறாகவே சொல்லி வருகிறதை பார்க்க முடியும். ஐஸ்வர்யவான் லூக்கா 18ஆம் அதிகாரம் 24, 25 வாசிக்கிறோம். ஐஸ்வர்யவான்கள் எதுல பிரவேசிக்க முடியாதா? சுதர எடுத்து வாசிக்கிறீங்களா என்னோடு? சீக்கிரமா நான் சொல்ற வசனத்தை வாசிக்கணும். மைக்கில் வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 24, 25 வாசியுங்கள். அவன் மிகுந்த துக்கமடைந்து அதை இயேசு கண்டு ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை அரிதாயிருக்கிறது என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று சொன்னார். ஏற்கனவே இந்த ஒட்டகம் ஊசியின் காதிலே என்பதை குறித்ததான விளக்கத்தை நான் உங்களுக்கு அளித்திருக்கிறேன். எருசலேம் வாசல்கள் அடைக்கப்படும் பொழுது பெரிய கோட்டை கதவு அடைக்கப்பட்ட பின்பதாக ஒரு சிறிய வாசல் ஒன்று இருக்கும். அதிலே சாதாரணமாக அன்றைக்கு வெளியே வியாபாரத்துக்கு சென்றவர்கள் இருட்டுவதற்குள்ளாக வருந்தால் அந்த கோட்டையின் கதவு திறந்திருக்கும். இல்லை என்றால் அந்த சின்ன வழியாக அதில் குனிந்துதான் குதிரைகளாக இருக்கும், ஒட்டகங்களாக இருக்கட்டும், கழுதைகளாக இருக்கட்டும், இந்த கழுதைகளோட சின்ன உருவம் சீக்கிரமா உள்ள போயிடும், குதிரைகள் சின்ன உருவம் உள்ள போயிடும். ஒட்டகம் அது முழங்கால் படியிட்டு அந்த பாரத்தோடு நகர்ந்து தான் ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த சிறிய வாசலுக்குள் பிரவேசிக்க முடியும். நீங்க வேற எதுவும் நினைச்சிடக்கூடாது. நீங்க தைக்கிற ஊசிய கனவுல வச்சுட்டு இதுக்குள்ள ஒட்டகம் நுழையுமான்னு சொல்லி நீங்க வேற கற்பனையில் போயிடக்கூடாது. எருசலேமின் வாதிலே 2 வாசல் இருக்கும். ஒரு வாசல் பெரிய வாசல், ஒரு வாசல் சின்ன வாசல். அந்த மாலை நேரத்திலே திருடர்களும் மற்ற எதிராளிகளும் உள்ளே வந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த பெரிய கதவு அடைக்கப்பட்ட பின்பதாக அந்த சின்ன வாசல் வழியாக நுழைந்து ஆராயப்பட்டு தான் உள்ளே அது அனுப்புவார்கள் காவலர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதைத்தான் சொல்லுகிறார். ஒட்டகமானது கூட கடினப்பட்டு எங்கிட்ட தக்கி முக்கி என்ன செஞ்சிருமா, அந்த ஊசி வழியாக சுதரம் நுழைஞ்சிரும் உள்ள என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். இன்றைக்கு தான் இந்த ஊசியின் ஒட்டகமானது ஊசியின் காதில் எப்படி நுழையும்டா நீங்க வேற நம்ம கற்பனைட்டு உட்காந்துருக்கிறோம். நூலே நுழைக்கிறது கஷ்டம், இதுல எப்படி ஒட்டகம் போகும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு பின்பதாக ஒரு சரித்திரம் இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அதைத்தான் சொல்லுகிறார். ஐஸ்வர்யவான் எதுல பிரவேசிப்பதை பார்க்கலும் இந்த ஒட்டகம் கூட தக்கி மிக்கி நேரம் எடுத்து கூட எப்படியாவது உள்ள போயிரும், அவர்கள் பிரவேசிப்பது கடினம் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். அவர் ஆண்டவரை அறிந்தும் இந்த ஐஸ்வர்ய மயக்கத்தால் இருக்கிறவர்களை குறித்து சொல்லுகிறார். அதுக்காக ஆண்டவர் நம்மளை தரித்திரத்தை விட மாட்டாராக்கும். சொல்லுங்க பார்க்கலாமே, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கைவிட மாட்டார்,
கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். இயேசுவை கூட பரிசேயர்கள் சொல்றாம் ஏழை என்று பரியாசம் பண்ணி இருக்கிறார்கள், இல்லாதவர் என்று பரியாசம் பண்ணி இருக்கிறார்களா. இயேசுவை பாருங்க சுத்திரம், அவர் தலை சாய்க்க இடம் இல்லை, அவர் கந்த துணி சுத்திரம் கந்த துணியில் இருந்தவர். அது மாத்திரமல்ல, அவர் முன்னணையிலே கிடத்திருக்கிற காண்போம், மாட்டு தொழுவத்திலே அவர் கிடக்கப்படுத்தின்னு சொல்லி ஏலம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். சோத்திரம் லூக்கா 16:14 அவர் பரியாசம் பண்ணினார்கள். சோத்திரம் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா 16:14 வாசிங்க பார்க்கலாம். இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயர்கள் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவரை ஏழை, அவர் இல்லாதவர் என்று பரியாசம் பண்ணுகிறார்கள். ஆனா இயேசு நமக்காக, அவர் நம்ம ஐஸ்வர்யவான்களை மாறும்படியாக the weak shall heal, the poor shall rich in Christ. பலகீனன் எவனும் பலவான் என்று சொல்ல கடவன், தரித்திரன் எவனும் தன்னை ஐஸ்வர்யவான் என்று சொல்ல கடவன். நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படிக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? தரித்திர கோலம் எடுத்திருக்கிறார். அவர் பூரண சம்பூர்ணர், அழகில் சிறந்தவர். அப்ப இயேசு இந்த ஐஸ்வர்யத்தை தடை செய்கிறவர் அல்ல, ஆனா அதற்கு சில காரியத்தை அவர் சொல்லிக்கொண்டே வருகிறதை பார்க்க முடியும். லூக்கா 6:20 வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி பார்த்து தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது என்று சொல்லி இருக்கிறதை பார்க்க முடியும். 16:13 வசனத்தை வாசியுங்கள். எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயர் கேட்டு அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். என்னடா தரித்திரர் பாக்கியவான்கள் சொல்றாரு, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, கடினம் என்று சொல்லுகிறார். பிரவேசிக்கலாம், ஆனா என்ன செய்றாரு? கடினம் என்றார். இதெல்லாம் இயேசுடைய உபதேசம் சற்று உலகத்தின் காரியங்களுக்கு மாறாக இருக்கிறதே. ஆனா பல போதகர்கள் பேசுகிறார்கள், நீங்க உங்களுக்கு ஐஸ்வர்யம், ப்ராஸ்பரிட்டி, ஹைபர் கிரேஸ், நீங்க செழிப்பா இருப்பீங்க. உலகத்துல கண்டிப்பா உழைச்சா செழிப்பா இருக்கலாம். சொல்லுங்க ஆமென். உழைத்தால் எப்படி இருக்கலாம்? காது கேட்கல. உழைச்சா எப்படி இருக்கலாம்? ரொம்ப சந்தோஷமா பணம் பெருகும், வீடுக்கு மேல வீடு வாங்கலாம், சொத்துக்கு மேல சொத்து வாங்கலாம், கார் வாங்கலாம், எத்தனையோ கோடிகள் கூட சேர்த்து வைக்கலாம். அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால் நமக்கு என்ன பயன் உண்டு? சொல்லுங்க ஆமே. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லலாமே. அல்லேலூயா. அதுக்காக கிறிஸ்தவம், வேதவசனம், இயேசு ஐஸ்வர்யவான்களுக்கு எதிரானவள் அல்ல. வசனமே சொல்லுது, அவர் ஐஸ்வர்யத்தோடு எதனை கொடுக்கிறாராம்? கூட்ட மாட்டாராம், வேதனையை கூட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அங்க என்ன சொல்ல வர்றீங்களா? முதலாவது, first of all do not see the world things, first of all seek the kingdom of God. முதல்ல நீங்க உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் பொருட்களுக்கு இடம் கொடுக்காத, முதல்ல பரலோக ராஜ்யத்துக்கு இடம் கொடுத்தா சோத்திரம், மத்த எல்லாம் உங்களுக்கு கூட தேடி வரும். கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல எதுக்கு இடம் கொடுக்கணுமா? தேவ ராஜ்யத்திற்கு, அப்படி நீதிக்கு இடம் கொடுக்கணும். இதெல்லாம் நம்மளை தேடி வரும் பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, இன்ஜினோடு கோர்க்கப்பட்டிருந்த பெட்டி கண்டிப்பா பின்னாடி இழுத்துட்டு தான் போகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தனியா விடாது. இன்ஜினோடு நீங்க ட்ரெயின்ல போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பெட்டியும் இணைக்கப்பட்டிருக்கும். இன்ஜினோடு இணைக்கப்பட்டிருந்துச்சுன்னா அந்த பெட்டி சோதரம் கண்டிப்பா அந்த இன்ஜின் இழுத்துட்டு போயிடும். ஆமே. அது போல இயேசுவோடு இணைக்கப்பட்டிருந்தா மற்ற எல்லாம் நம்மளோடு கூட வரும். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லலாம் அல்லேலூயா. இயேசு இந்த காரியங்களை குறித்து என்ன சொல்றாங்க? முதலாவது அதுதான், நீங்க நல்லா கவனிங்க. முதலாவது நம்ம எதை தேடணுமா? ஆண்டவரை தேடணும். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவம் அப்படி தலைகளா மாறிடுச்சு. நேரம் கிடைக்கும் போதுதான் ஆண்டவர். நமக்கு எப்ப ஃப்ரீயா இருக்கிறோமோ அப்பதான் ஆண்டவர்.
இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் முற்பிதாக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு நமக்கு நிறைய வித்தியாசம் உண்டு தெரியுங்களா? சோதரா, இதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு மாதிரி உங்களுக்கு சங்கடமா கூட இருக்கலாம். இது முத நீங்க உங்க வாழ்க்கையில கேட்கிற பிரசங்கமா இருக்கலாம். எனவே கர்த்தர் தீங்கானது ஒன்றையும் பேச மாட்டாரு. சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம மேன்மை அடையணும். இழந்ததை நினைச்சு வருத்தப்படக்கூடாது. இழந்து போனது திரும்ப வராது. இருக்கிறத வச்சுட்டு பெருமை பேசாட்டக்கூடாது. எப்போ கலந்து போகணும்னு தெரியாது. உள்ளதை வச்சுட்டு உள்ளதுக்கு நன்றி சொல்லுங்க. குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்குள் மகிமை நிறைவாக்குவார். சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ரைட், சோத்ரா. அப்ப இந்த பொருள் ஆசை அப்படின்னு ஒன்று இருக்கு. ஐஸ்வர்யம், பொருள் ஆசை. அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க அப்படி இருக்கிறாங்க. எப்பயுமே ஒரு குடும்பத்தில் திருமணமானவர்கள், குழந்தை பெற்றவர்கள், வளரக்கூடியவர்கள், கிறிஸ்துவிலே வளர்ந்தவர்கள், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இருக்கிறவர்கள், சோத்ரம், நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாதான் சோத்ரம், அவங்கள மாதிரி நான் இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. குடும்பத்தில் என் தங்கச்சி அல்லது என் தம்பி, எனது அண்ணன், என்னுடைய உறவுக்காரர்கள் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, நாங்க மட்டும்தான் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும் என்றால் தயவாக அதை இன்றைக்கு எடுத்து போடுங்கள். சொல்லுங்க பார்க்கலாமே. கர்த்தர் அவர்களுக்காக உங்களையும் என்னையும் படைக்கவில்லை. கர்த்தர் உங்களை தனித்துவமாக, கர்த்தர் உங்களை வித்தியாசமாய் பயன்படுத்தும்படியாகத்தான் கர்த்தர் இந்த பூமியிலே உங்களை கொண்டு வந்தார். உங்களுக்கு திருமணத்தை செய்து வைத்தார், உங்களுக்கு குழந்தையை கொடுத்திருக்கிறார், இதுவரை வாழ வைத்து நடத்தியும் வருகிறார். அதற்காக கர்த்தருக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாமே. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் கூட ஆண்டவருக்கு சில நேரத்தை சொல்லுவேன், ஆண்டவரே தோத்திரம். ஆரம்பத்தில் சோத்திரம் 10 ரூபா வருமானம் இருந்துச்சு, அப்பெல்லாம் பக்குவமாக நடந்தேன். இன்னைக்கு 10,000 வருமானம் வந்துட்டு இப்போ தான் சோத்திரம் கொஞ்சம் எனக்கு எசக் பொசக்கான வேலைகள் உண்டாகுது. அதனால அப்படி இருந்திருக்கலாமோ அப்படின்னு சில வேலை நினைக்க தோணும். சில வேலை அப்படிலாம் நமக்கு என்ன செய்யும், நினைக்க தோணும். நல்லா கவனமாக கவனிங்களேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் வாசிக்க போகிறோம். பொருள் ஆசையும் ஐஸ்வர்யத்தையும் சேர்க்க முயற்சிக்கிறவர்கள் அந்த முயற்சியே விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பா இருக்கிறதாம். அது அசுத்த ஆவியின் கிரியைகளாக இருக்கிறது என்று பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறதை பார்க்க முடியும். நல்ல கவனமா கவனிக்கணும். சோதரம், பணம் நமக்கு அவசியமான ஒன்று. நமக்கு சோதரம், பொருட்கள், வீடுகள், வாகனங்கள், தொழிலுடைய முன்னேற்றம் எல்லாம் நமக்கு தேவையானதே. ஆனால் இங்கே சோதரம் வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 19 20 வாசிங்கள், பார்க்கலாம். நிறுத்தி பொறுமையாக வாசிக்கணும். இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும், விக்கிரகம் ஒரு பொருள் என்றும், விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ, அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனது இல்லை என்று சொல்லி பவுல் எழுதுகிறதை பார்க்க முடியும். இந்த பொருள் ஆசை பிசாசினுடைய கிரிகை என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். நீங்கள் அவர்களோடு ஐக்கியமா இருக்க எனக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை அப்படின்றார். வேலைக்கு போகாத நீங்க நினைக்கிறீங்க, நான் வீட்டை சரியா பார்க்கிறேன். நாங்கள் பெண்கள் ஆண்கள் கூட்டத்தில் இதை முன்னாடி வச்சேன். நீங்க நல்ல கணவனா இருக்கிறீங்க, உடைய பெற்றோருக்கு நல்ல தகப்பனா இருக்கிறீங்க, பேரன் பேத்திகளுக்கு நல்ல தாத்தா பாட்டியா இருக்கிறீங்க. சோத்ரம், உடைய மனைவிக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கிறீர்கள். நீங்கள் அவங்க விருப்பத்தின் பிரகாரம் அழைத்து செல்கிறீர்கள். நீங்க நினைக்கிறீங்க குடும்பத்தில் சோதரன் நான் நல்ல கணவனாக இருக்கிறேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அது உலகத்துல நல்ல அப்பாவா நல்ல கணவனா இருக்கிறீங்க, உலகத்தில் அவர்களை திருப்திப்படுத்தி வருகிறீர்கள். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு நீங்க தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கிற நீங்கள் நல்ல பெற்றோர் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். நான் உழைக்கிறேன் இரவும் பகலும், நான் என் மனைவிக்காக பிள்ளைகளுக்காக ஓடுறேன், அல்லது நல்ல தாய்மார்கள் நான் என் பிள்ளைகளுக்காக ஓட நினைச்சிட்டு இருக்கிறீங்க. சோதரா, அவர்களல்ல நல்ல தகப்பு நல்ல தாயும், அது உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கிற கடமை. நீங்க மட்டும் ஓடி குடும்பத்தை சோதரம் தாங்கிட்டு இருக்குன்னு நினைச்சிருந்தா தவறா மன்னிச்சுக்கிடுங்க. உலகத்தில் this is a சோதரம் responsibility to all.
எல்லா புருஷனதை செஞ்சாகனமாக்கும். எல்லா கணவனும் மனைவியும் தாயும் தகப்பனும் பிள்ளை பெற்றெடுத்தா அவர்களை சுதரம் அவர்களுக்கு சம்பாதித்து வளர்க்கக்கூடிய கிருபை ஆண்டவர்களுக்கு கொடுக்கிறாத நீங்க செஞ்சாகணும். அதற்கு வேற மாற்று கருத்தை இல்லையாக்கும். ஆனால் எந்த தகப்பனும் தாயும் ஆண்டவரை குறித்து, பரலோகத்தை குறித்து, பரலோகத்தின் தேவனை குறித்து காட்டி கொடுக்கிறார்களோ, சொல்லி கொடுக்கிறார்களோ, அவர்கள்தான் நல்ல தாயும் தகப்பனும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதுவரை நீங்க நினைச்சிருந்தா ஆசிட் ஊத்தி அழிச்சிருங்க பார்க்கலாம். ஐயோ நான் ஓடுறேன், பிள்ளைக்கு ஓடுறேன், என் கணவனுக்கு ஓடுறேன், என் மனைவிக்கு ஓடுறேன், வாடகைக்கு ஓடுறேன், வீட்டுக்கு ஓடுறேன், கடனுக்கு ஓடுறேன். அது ஓடித்தாகணும், வேற வழி இல்லை. கர்த்தர் பலனை கொடுத்தா நம்ம வாங்குறோம், நம்ம ஓடுறோம். ஆனால் அது உலகத்தோடு முடிந்து போய்விடும். சோத்திரம். பொல்லாதவர்களாகிய நீங்களே உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் பொழுது அப்படின்னு வசனம் சொல்லுது பாருங்க. ஆமென். அப்ப நல்ல தாயின் தகப்பனும் ஒரு பரலோகத்தையும் சத்தியத்தையும் சோத்திரம் வேத வாசிப்பிலையும் ஆவிக்குறி ஜீவிதத்திலையும் ஆலயத்தையும் ஆண்டவரையும் காட்டி கொடுக்கிறவர்களே நல்ல தகப்பன் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. விசுவாசித்தால் ஆண்டவருக்கு கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் பார்க்கலாம். இதுவரை உலகத்தில் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நான் என் பிள்ளைக்கு தலைமுறை உட்கார்ந்து சேர்த்து சாப்பிட அளவுக்கு நான் சொத்து சேர்த்து வச்சுட்டேன். ரைட் இல்ல? ஆண்டவரை பத்தி சொல்லி கொடுத்திருக்கிறோமா? வேதத்தை பத்தி சொல்லி கொடுத்திருக்கிறோமா? அல்ல அது பிரகாரம் வாழ்ந்திருக்கிறோமா? சரி, நான் வேற டாபிக்குள்ள போறேன், இங்க வந்துடுறேன். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, நான் நல்ல தகப்பனை என்ன குறை வச்சேன் என் குடும்பத்திற்கு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சு பெருமை பாராட்டிக்கிறாங்க. அவர்கள் அல்ல, இதெல்லாம் முடிஞ்சு போயிடும். மரித்ததுக்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை உண்டாக்கும். பரலோகமே என் சொந்தமே இன்று காண்பேனோ, வருத்தம் பசி தாகம் மன துயரம் அங்கே இல்லை, கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே. அதை காட்டி கொடுக்கணும் பாருங்களேன். பரலோகத்தை காட்டி கொடுக்கணும். இன்னைக்கு நீங்க சம்பாரிச்சு வளர்க்குறீங்க, நாளைக்காவே ஓடி உழைப்பான், சாப்பிடுவான். ஆனால் வேதத்தை காட்டி ஒரு தப்பு செஞ்சா அந்த தப்புல இருந்து எப்படி மீளுவான உங்க பிள்ளைக்கு தெரியுமா? ஒரு பாவம் செஞ்சா அந்த பாவம் மன்னிப்பு எப்படி உண்டாகும்னு தெரியுமா? பெற்றோராக நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறோமா? ஆனா யூதர்கள் சொத்திரம் நியாயப்பிரமாணத்தை ஒரு தாய் பிறந்ததுல இருந்து 6 வயசு வரையும் பால் கொடுக்கும்போது நியாயப்பிரமாணத்தை சொல்லி வளர்த்து கொடுக்குறா. ஒரு தகப்பன் 7 வயசுல இருந்து 12 வயசு வரை சோத்திரம் நியாயப்பிரமாணத்தை தான் தொழிலையும் நியாயப்பிரமாணத்தை சொல்லி கொடுக்கிறான். இன்னைக்கு நமக்கு பெருமை வரணும், என் பிள்ளைகளுக்காக ஓடுறனாக்கும், பிள்ளைகளுக்காக உழைக்கிறனாக்கும், பிள்ளை இரவு பகல் ஓடுறனாக்கும், உழைக்கிறனாக்கும். ஓடுங்க, தப்புலாம் இல்லை. நீங்க ஓடனா அடுத்து அவன் ஓடுவான், தப்பு இல்லை. ஆனால் தேவனை பற்றி சொல்லி கொடுத்துருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாமே. ரைட், இங்க வாங்க. அப்ப இந்த பொருள் ஆசைய என்ன சொல்றாரு ஆண்டவர்? விக்கிரக ஆராதனைக்கு பவுல் ஒப்பிடுகிறார். நல்ல கவனமா கவனிக்கல, இது நிறைய சம்பவம் உண்டு. அப்ப இத சொல்றான். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். மத்தேயு 6:24. அந்த அசுத்த கிரியைகள் ஐஸ்வர்யத்தின் மீதான ஆசைகளையும் உண்டாக்கி அவற்றை தேடுவதில் மனிதனை ஈடுபடுத்தி பின்பு அதை அவனை அடிமைத்தனத்துக்குள்ளாக மாற்றி விடுகிறது. ஒரு போதை பொருள் போன்றது இது. சோத்ரம் வாசிக்கலாமா? மத்தேயு 6:24 வசனத்தை வாசிங்களேன். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் என்ன செய்ய முடியாதான்? ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அப்ப இது என்ன செய்யும்? இந்த உலக பொருட்களுக்கு ஊழியம் செய்ய கூடாதான். நம்மள அதுக்காக நீ ஓடி உழைக்காம வீட்டிலேயே உட்காருன்னு சொல்லல. பொருட்க மேல கண்ணு போச்சுனா போச்சையா என் அபிஷேகம், ஆட்க மேல கண்ணு போச்சுனா அம்போதான் என் அபிஷேகம். காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். ஆலயத்துக்கு வந்தா ஆண்டவர் மட்டும் தான் பார்க்கணும், ஆளை பார்க்க வரக்கூடாது. சொல்லுங்க, வேலைக்கு போன வேலையை மட்டும் தான் பார்க்கணும், பொருளாசை உள்ள வந்துடக்கூடாது. அப்ப இது அடிமைப்படுத்தி, இந்த உலக ஆசைக்கு அடிமைப்படுத்தி
தேவனுக்குள் வளர விடாதபடி இவைகள் நெருக்கி போடுகிறது. சோதரம், இனி ஒரு 7 பாயிண்ட் நான் உங்கள்கிட்ட சொல்லி, நாம் இதுவரை எதற்காக ஓடிக்கொண்டிருந்தோம்? கர்த்தருக்கு தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் அரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவம் வருமானத்துக்காக மாத்திரமே ஓடுது. ஆலயத்துக்கு வந்தா ஜெபம் பண்ணா என்ன கிடைக்கும் அப்ப நம்ம நினைக்கிறோம். நீங்க இப்ப ஓடிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, இந்த பலனை தர்றதே பரலோகம் தான். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஞானம் இருக்கு பாருங்க. ஞானம் சிந்திக்க, அதாவது ஒரு நரம்பு அப்படி ஆண்டவர் டச் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கங்களேன், அவ்வளவுதான் ஹோமா ஸ்டேஜுக்கு போயிடுவோம். இன்னைக்கு சுகபலனோடு இருக்கும். நீங்க கேள்வி இருக்கலாம், 6 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை பார்த்தா எனக்கு சம்பளம் ஓட்டியோடு பார்த்தா எனக்கு சம்பளம், ஏதாவது செய்வேன், ரைட்டு, தப்பு இல்லை. இதை வச்சு ஆவிக்குறி ஜீவத்தில் வளர முடியுமா? முடியாது. இதை வச்சு ஏதாவது பரலோகத்தில் ஏதாவது பரிந்து பேச முடியுமா? முடியாது. ஆனால் இதை பிசாசு அதைத்தான் சொல்ற, இதை மறக்க பண்ணி தேவைகளை முன்பதாக நிறுத்தி இன்னைக்கு சுத்திரம் அநேகரை சபைகளுக்குள்ளாக ஆண்டவரை விட்டு தூரம் ஓடிக்கொண்டிருக்கு பண்ணிட்டான். ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே சொத்துக்களை வித்து ஒருமனப்பட்டு ஒரே இடத்தில் அவர்கள் கூடியிருந்து அப்படி வருகைக்காய் காத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் ஆக்கிலாம் அனனியாவும் சப்பிராலும் சில காரியத்தில் அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். சரி, ரைட், அது போகட்டும். இங்க பாருங்க, 7 ஸ்திரமான காரியத்தை இன்றைக்கு நாம் பார்த்து, எதனால் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை அதற்கு பின்பதாக ஓட வேண்டாம் சோதரம் என்று சொல்லுகிறார் என்பதை அறிந்து விசுவாசிகளாய் இருக்கிற நீங்கள் இருக்கிற கொஞ்ச காலத்திலே வருகைக்கு ஆயத்தமாகி ஆத்தும ஆதாயம் செய்து கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிக்காக சோதரம் ஓடி கர்த்தர் நாமத்தை கனப்படுத்துங்கள் என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இயேசுவினுடைய கண்ணோட்டம் இந்த ஐஸ்வர்யத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? பொருளாசை என்று சொல்லுகிறார், இது விக்கிரக ஆராதனை என்று சொல்லுகிறார். அதன் மேல் சோதரம் இன்னைக்கு தீவிரம் அடைந்து விட்டது. தேவைகள் பெருகும் பொழுது தேவனை கூட மறுதலிக்க கிறிஸ்தவர்கள் தயங்குவதில்லை. சோதரம், கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. ஐடியிலே வேலை பார்க்கிற பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு இரவு பகலும் ஓடுகிறார்கள். சோதரம், ஓடட்டும், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கடினமாக உழைக்கிறார்கள், ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பணங்களை சோதரம் உழைப்பது நிமித்தம் வருகிறார்கள், பெறுகிறார்கள், ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் தேவனை அநேகர் விட்டு விட்டதை காதுகளில் கேள்விப்படும்போது ரொம்ப வருத்தம் அடைகிறோம். ரைட். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 23 24 வசனத்தையும் ஒருவர் 13ஆம் அதிகாரம் 22 வசனத்தையும் நிறுத்தி வாசிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, தம்முடைய சீசர்களை நல்ல கவனமா கவனிக்கணும். இந்த வசனங்கள் ரொம்ப கவனமா கவனிக்கணும். சுத்ராம், இன்னைக்கு நமக்குள்ள ஒரு எண்ணம் வந்துட்டு, நீ சுத்ராம் இதை செஞ்சிடலாம், அதை செஞ்சிடலாம், அப்படி ஓடிடலாம், இப்படி ஓடிடலாம், அதை பார்த்துலாம், இதை பார்த்துலாம், எல்லாமே ரைட்டு தான். இந்த பலன், கிருபை, ஞானம், அறிவு, சுகம், சுத்ராம் உலகத்தில் காலையில் நான் இரவில் படுத்து காலையில் எழும்புவதே கர்த்தருடைய கிருபை என்று நினைக்கணும். சொல்லுங்க ஆமென். எப்பொழுதுமே நைட் நாங்கள் ஜெபிப்போம், ஆண்டவரே இரவு வருகை இருக்கும் நாள் எங்களை பரிசுத்தப்படி எடுத்துக்கொள்வீராக, ஆயுஷ் நாளைக்கு கூட்டி கொடுப்பீர் என்றால் காலையில் ஜெபித்து அந்த நாளை நாங்கள் ஆயத்தமாகிறோம். அது சுதரம் என்று சொல்லி ஜெபித்து தான் படுப்போம். கர்த்தருக்கு மகிமை. அங்கே பாருங்கள், இயேசு சீசர்களை நோக்கி என்ன சொல்கிறார் என்றால், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று மெய்யாகவே உங்களுக்கு சீசர்களுக்கு அதை சொல்லுகிறார். அரிது என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எளிதாயிருக்கும் என்று தேவ ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறார். ஒரு தடையை பார்க்கிறோம். என்ன தடை உண்டாகுது? தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பது சொல்லுங்க என்னது? அரிது என்று சொல்லுகிறார். இந்த அரிதானதுக்கு பின்பதாகத்தான் உலகம் கிறிஸ்துவம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வேலை பார்க்கலன்னா இந்த 1000 ரூபாய் நாளைக்கு வேலை பார்த்தா சம்பளம் வாங்கிக்கலாம், அல்லது சோதனை இரவு பகலும் ஓடினா கூட சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் இங்க சொல்லுகிறார் அரிது அப்படின்னு முன்னாடி வைக்கிறார். எச்சரிக்கை, கவனம், சோதரம் என்கிற இடத்துல ரொம்ப நிறுத்தி நம்ம வாசிக்கணும்.
அரிது அப்படின்னு சொல்லிட்டு 13ஆம் அதிகாரம் மத்தேயு 22 சொல்லுகிறார், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருந்து உலக கவலையும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறபடியினால் அவனும் பலனற்று போகிறான். போன வாரத்தை பார்த்தோம். ஒரு பிரச்சனை வரட்டும், பிரச்சனையை சால்வ் பண்ண தெரியாது. ஒரு வியாதி வரட்டும், அலறடிச்சு ஆஸ்பத்திரியில் போய் உட்கார்ந்திருப்போம். ஏன் தெரியுங்களா? வசனத்தை கவனிக்காததினால். உலக ஆசையும் ஐஸ்வர்யமும் நம்மளை நெருக்குதா? உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுங்களா? பிள்ளைகளை குறித்ததான தேவைகள் நெருக்குதுன்னா பிள்ளைகளை நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வளர்க்கலன்னு அர்த்தம். உங்க தேவைக்கு மிஞ்சின பாரத்துல சிக்கிக்கிறீங்கன்னா அப்படின்னா தேவன்கிட்ட கேட்காம எதுலயும் சிக்கிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். பிள்ளைக்கு தேவையானது நீங்க சமைச்சு வைக்கலாம், அவனுக்கு பதிலாக நீங்க சாப்பிட முடியாதாக்கும். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் செய்கிற தவறு என்ன தெரியுங்களா? அவனை ஜெபிக்க வைக்கிறது இல்ல. தேவ் நாளைக்கு உனக்கு தேவைடா, உனக்கு 20,000 ரூபாய் 40,000 ரூபாய் இந்த வருஷம் ஃபீ இருக்குடா, அவன் சொல்லாம நம்மளே கஷ்டப்பட்டு கிடக்கு. அவன் என்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறான் இது கர்த்தர் தான் தந்தார் என்று? அவனை நம்ம ஜெபிக்க வைக்கும்போது பரலோகத்தின் தேவன் ஜெபத்தை கேட்டு உங்கள் கைகளை பிரயாசத்தை ஆசீர்வதிக்கணும். இதுதான் வழி. நம்ம கடைசி வரைக்கும் ஆண்டவர் யாருன்னு காட்டி கொடுக்கறதே இல்லை. முடிஞ்சா உயிர் போக உழைக்கிறோம், ஓட்டிய பார்க்கிறோம், இரவு பார்க்கலாம், 10 நாள் உழைச்சு 14 நாள் படுத்துக்கிறோம். சொல்றது புரியுதுங்களா? புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். புரிகிறவங்க மாத்திரம் சொல்லுங்க. இல்லைன்னா நல்லா இரவு பகல் ஓடுவோம், லட்சக்கணக்கு ஆஸ்பத்திரியில் கொட்டிட்டு உட்காந்துருப்போம். பார்த்துருக்கீங்களா? சோத்ரா என்னன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் கிறிஸ்துவுக்குள்ள, நான் ஆண்டவருக்குள்ள நான் சரியாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்களா நினைச்சுக்கிற வேண்டியதான். இந்த போலீஸை போய் பாருங்களேன் சோத்ராம், அல்லது இந்த செக்யூரிட்டிலாம் பாருங்களேன், ஷூ போட்டு ஒரு பக்கம் தேஞ்சு சோத்ராம தேஞ்சு அப்படியே தகடமா மாறி இருக்கும். அவன் பார்த்தா சரியாத்தான் நடக்கிற மாதிரி தெரியும் சோத்ரா, ஆனா வெளியே பார்க்கறவங்க ஒரு மாதிரி கோணிச்சு நடக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா அந்த ஷூ சப்பையா இருக்கு ஒரு பக்கம். அந்த ஷூக்கு தகுந்த மாதிரி அந்த கால் மாறும் பாருங்களேன், நடக்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த ஆளுக்கு நான் சரியா நடக்கிறோம்ல சோத்ரம், பாத்தியா யூனிஃபார்ம் என்ன, என் ஷர்ட் என்ன, பேண்ட் என்ன, பயங்கர கம்பீரமா நடக்கிற மாதிரி பார்க்க அவர் நினைச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். நான் கிறிஸ்துவுக்குள்ள சரியா இருக்கிறேன், எல்லாத்துலயுமே வளர்ந்துட்டேன், எனக்கு எல்லா கத்த தந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி. ஹலோ, லோத்து கூட சொதம்குமார கர்த்தரின் தோட்டத்தை போல தெரிஞ்சிச்சு. ஆனா கர்த்தர் தோட்டம் அல்ல. நம்மளா யூகிச்சிடக்கூடாது. சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யுகித்தவர்கள் மனிதனுக்கு தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு. அவைகளை எங்க போய் விட்டுருமா? மரணத்துல கொண்டு போய் விட்டுரும். ரொம்ப கவனமா இருக்கும். இந்த ஐஸ்வர்ய காரியத்துல மாத்திரம் ஒரு நாளும் பெருமை வந்துடக்கூடாது. எவ்வளவு உயர்ந்தாலும் கோதுமை மணி எவ்வளவாக கோதுமை மணிகளை சுமக்கிறதோ அவ்வளவாய் தாழ்ந்திருக்கும். பாருங்க, அவ்வளவாக குனிந்திருக்கும். அதுல அத்தனை மணிகள் இருக்கும், அத்தனை கோதுமை கதிர்கள் இருக்கும். அது ஒரு நாள் ஸ்டெஃபனா நிக்காது, அப்படியே வளைஞ்சு போயிருக்குமா. அதுதான் வளர்ச்சிக்கு அடையாளமே. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா. சத்தமா உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா. 2 எஜமான் கூலி செய்ய முடியாது. 6 நாள் நீங்க வேலை செய்ய, 7ஆவது நாள் என்ன செய்ய? 7ஆவது நாள் the day of glory, மகிமையினால் என்று எண்ணுவாயானால். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த அவர் வரும் வரை காத்து கொள்வேன். முதல் ரட்சிப்புக்கும் பரலோகத்துக்கும் அவருக்குள் வளர விடாதபடி தடையா இருப்பதே இந்த ஐஸ்வர்யத்தின் பொருளாசியினுடைய மயக்கம். We need a plan, we need a schedule in the world. உலகத்துல ஒரு திட்டமிட்ட வாழ்க்கை வாழணும். சும்மா சௌகரியமா இருந்துச்சு, சௌகரியமா போயிட்டு சௌகரியமா வர்றது வேலை இருக்கக்கூடாது. சோத்ரா, நீங்க நல்லா கவனிங்களேன். கல்லூரி படிக்கிறவங்களுக்கும் கம்பெனி வேலைக்கு போகிறவங்களுக்கும் சுகர் பிரஷர் இருக்காது. ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்குலாம் வராது. 99% வராது. ஏன்? காது கேட்கல. அவனுக்கு என்ன மாஸ்டர் கவலை? தூங்கி எந்திரிக்கிற, நாங்க சமைச்சு போடுறோம், எந்திரிச்சு போறான், படிச்சுட்டு வரான். அவனுக்கு சுத்திர குடும்பமா குட்டியா பிள்ளையா, கஷ்டமா நஷ்டமா, சுத்திர எந்திரிச்சு சாப்பிட்றான் போறான். பிள்ளை போகுது, ஏதாவது வீடு கூட்டுதா, பாத்திரம் விளக்குதா, ஒன்றும் செய்ய மாட்டேங்குது சோத்ரா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. அது எப்படியோ நல்லா கவனிங்க. காலையில் நேரமா எந்திரிக்கிறான்,
பிள்ளை எந்திரிக்குது, காலை நேரமாக சாப்பிடுது, மதியம் 12:45 சாப்பாடு, திரும்ப சாயந்தரம் வந்துச்சுன்னா 8-8:30 சாப்பிட்டு படுத்துருது. ஆனால் வேலை பார்க்குறவங்க பாருங்க, சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட மாட்டோம். கம்பெனிக்கு வேலைக்கு போனால் கண்டிப்பாக 12:30 சாப்பிட்டு தான் ஆகணும். 8:30 உள்ள இருக்கணுமா, 7:30 சாப்பிட்டு தான் போகணும். சில நேரம் சாப்பிடணும், சில நேரம் சாப்பிட மாட்டோம். மதியம் 12:30 சாப்பிட்றோமா, சாயந்தரம் வர்றோமா, அந்தான்னு சொல்லி எப்படியாவது ஒரு 8:30 சாப்பிட்றாங்களா? ஆனால் இந்த கவலைகள் உள்ளவர்கள் ஓடணும் 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 சொல்லிட்டு காசோடு சேர்த்து வியாதியை விலைக்கு வாங்கி வச்சுக்கிறது, சொந்த காசுல சூனியை வைக்கிறது நம்மளால தான் இருக்கும். பார்த்தீங்களா? சம்பாரிச்சு சாப்பிடாம சரியா சுத்திரம். அதுதான் கர்த்தர் 3 வேளைன்னு வச்சிருக்காரு. பார்த்தீங்களா? தானியேல் பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டது தெரிந்து பலகணிகள் திறந்திருக்க முழங்கால் படியிட்டு முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் சொல்லுங்க என்ன செஞ்சாரா அவரு? அந்த 3 வேளை எதுக்கு தெரியுங்களா? பசி எடுத்தா நீ சாப்பிட்ற பாத்தியா, அது போல 3 வேளையும் நீ ஜெபிக்கணும். அதுக்காய் தோத்துறோம். அதுக்கு தான் கர்த்தர் நம்முடைய சரீரத்தை பசியுள்ள சரீரமா கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் படைச்ச சரீரமாச்சே, இது விஞ்ஞானி படைக்கல, வேற விருப்பத்தின் பிரகாரம் நானா உருவாகி வரல. இது கர்த்தர் படைச்ச சரீரம், அவருக்கு மாத்திரம் தான் கீழ்ப்படியும். பாருங்க, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த வேலை 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 ஒன்று சாப்பிடாம காலையில சாப்பிடாம மதியம் சாப்பிடாம நைட்டு சோத்திரம் எச்சா சாப்பிட்டு சோத்திரம் இன்சுலின் சுரக்காம பெரிய பிரச்சனையை நம்மளே விலைக்கு வாங்கி வச்சுக்கிறோம். ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை விட்டு எதுக்கு தெரியுங்களா? ஓய்வு நாள் மனுஷ சரீரத்துக்கும் ஓய்வு தேவை, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி அடைவதற்கும் நமக்கு அந்த நாள் கர்த்தரை ஆராதிக்கிற நாள். சொல்லுங்க ஆமென், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில பேர் 6 நாள் சுத்திரம் இருந்துட்டு 7வது நாள் சர்ச்சில் வந்து தான் ப்ரெஷரே கூடும். பாருங்க, பார்க்காதவங்கள நான் பார்த்துட்டேன், ப்ரெஷர் தலைக்கு ஏறி நிற்கும். ஐயோ இந்த பேயை நான் பார்த்துட்டேன்னா, என் கூட பேசாத சோத்திரம் சண்டை போட்டு அந்த பிசாசை நான் பார்த்துட்டேன்னா, ஐயோ ப்ரெஷரு சோத்திரம் சொன்னார். பார்த்தீங்களா? 300 சில்லற போயிட்டு சோத்திரம் சுகரு. ஒரு ஆளை பார்த்துட்டா ப்ரெஷர் கூடிரும். சர்ச்சில் சில பேர் சோத்திரம் பார்த்துருக்கீங்களா? இருந்தாலும் கூட யானை வருதுன்னு பெரிய பயமாயிட்டு, அப்போ தான் நம்ம விசுவாசிகளை வெள்ளாமல் போட்டிருக்காங்க. பீட்ரூட்டு பக்கத்து தோட்டத்தில் நாசம் பண்ணி போயிட்டு, அப்போ அவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரணும், ஈவினிங் சர்வீஸு. அந்த பிரதர் யானைக்கு போய் காவல் இருக்கிறார். நான் சொன்னேன், பிரதர் நான் தண்ணியை கொடுங்க, வாட்டர் ஜோம் பண்ணி தரேன், தெளிச்சு விடுங்க. அறுவடை செய்த வரைக்கும் யானை உள்ள வராது இயேசுவி நாமத்தில். தொளிச்சு விட்டோம், சோத்திரம் கொடுத்தாரு, ஜோம் பண்ணி தொளிச்சு விட்டோம். முதல்ல பயந்தவர் இப்போ ஆராதனைக்கு சாயந்தரம் டாங்குன்னு வந்துடுவார். ஏன் கர்த்தர் பார்த்துக்கிறவார் மாசம் இது வர ஆனை வரல, இனியும் வராது இயேசுவி நாமத்தில். கையில் ஒப்பு கொடுக்கணுமாக்கும் ஆண்டவர்கிட்ட. சொல்லுங்க அல்லேலூயா. நான் சொல்றது புரிஞ்சவர்கள் பாக்கியவான்கள். நான் 7:45 தான் ஆராதனைக்கு எந்திரிக்கிறது, 8 மணிக்கு அறக்க பறக்க கிளம்புறது. எங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம்? வரும்போது டயர் பஞ்சராகத்தான் செய்யும், அடுத்து சும்மா போயிட்டு இருக்க நேரத்தில் முட்டைத்தான் செய்யும். சோத்ரா ஜபித்தோ சனிக்கிழமை ஆயத்த ஜெபம் எதுக்கு வைக்கிறேன்னு தெரியுங்களா? எந்த தடையும் வந்துடக்கூடாதுன்னு தான். சோத்ரா மாமேன்னு சொல்லுங்க, புரிஞ்சவங்க சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆயத்தமாகணும். கல்யாணத்துக்கு போகும்போது ஆயத்தமாகணும், ஊருக்கு போக ஆயத்தமாகணும், ஸ்கூலுக்கு போக ஆயத்தமாகணும். பாருங்க, இனி அடுத்த சொல்ற சிலபஸ் தொடங்க போகுது. பிள்ளைகளுக்கு ஜூன்ல பேக் எடுப்போம், ஸ்கூல் எடுப்போம், யூனிஃபார்ம் தைக்கணும். இல்லை சும்மா பழைய ட்ரெஸ்ஸை போட்டு விடுங்களேன், போன வருஷத்துடைய சோதரம் சிலபஸை புக்கை கொடுத்து விடுங்களேன், ஏற்றுக்குவோமா? அப்ப எல்லாவற்றுக்கும் ஒரு ஆயத்தம் உண்டு. ஆண்டவர் சந்திக்க வருவதற்கு ஆயத்தம் தேவை. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தம் நான் பாருங்களேன், அறக்க பறக்க சோத்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யூபிஎஸ் அதுக்காக தோத்திரம் மட்டும் வாங்கி வச்சிட்டோம். காலை எந்திரிச்சு செவத்தை முடிச்சுன்னா ஆசிரமா 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தேய்ச்சிட்டு இருப்பாங்க. பாருங்க, சில நேரம் பொசுக்குன்னு கரண்ட் போயிடும். அன்னைக்கு பார்த்தா 8 வரையும் கரண்ட் வரல. நான் மனசே விட்டுட்டேன். ஆண்டவரே என்ன ஆண்டவர் தேய்ச்சி சோத்திரம் முன்னாடியே தேய்ச்சி வச்சிருக்கணும் போல, தேய்ச்சி வைக்க. அதுக்காகவே பரவாயில்ல, ஒரு யூபிஎஸ்ஸை போட்டு வாங்கிடுவோம், சர்ச்சுக்கு கரண்ட் ஒன்று வீட்டுக்கு கரண்ட் வேணும்னு சொல்லி சோத்திரம் அந்த யூபிஎஸ்ஸை போட்டு வாங்கி வச்சிருக்கோம். தோத்துறோம், ஏன்னா கரண்ட் போனாலும் பரவாயில்ல யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆயத்தமாக செயல்படுத்தணும். சொல்லுங்க ஆமென். ஆயத்தம் தேவை. காலை எந்திரிச்சு விசுக்குசுன்னு தேய்க்கக்கூடாது. டக்குன்னு சோத்திரம் அயன் பாஸ் தெரியாமல் ஹீட்டாகி வெந்து போயிடும், மனசங்க ப்ரெஷர் ஆகும். பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டு விட்டு தொலைன்னு போட்டு நடக்கும்போதே தொங்கிட்டு கீழே விழுந்து பாருங்க. எல்லாத்தையும் கவனம் தேவை. பிள்ளைகளை தெளிவாக பேம்பஸ் போட்டிருக்கா சோத்திரம் இதெல்லாம் பாருங்க. பிள்ளைகளுக்கு பால்வாடியில் பாடம் எடுக்கணுமா எடுக்க வேண்டியிருக்கு பாருங்க. பேம்பஸ் போட்டிருக்கா எல்லாம் செக் பண்ணி எல்லாம் ஆயத்தமாகி வாங்க. 7:30 எந்திரிச்சு சோத்திரம் நம்ம சீக்கிரம் வந்துச்சாதான் பிள்ளைகளை ஆயத்தமாக்க முடியும். அப்பதான் எந்திரிச்சு அரைக்க பறக்க செயல்படுறது. முன்னாடியே பாலா என்ன சாப்பிடுறாங்க, அந்த 3 மணி நேரத்துக்கு குழந்தைக்கு என்ன தேவை என்பதை ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்க அல்லேலூயா. அதுக்கு மட்டும் வராது அல்லேலூயா. பர்சனாலிட்டியில் கை வச்சுட்டா சோத்திரம் சில பேருக்கு கோபம் வந்துடும் பாருங்க. எங்களுக்கெல்லாம் தெரியாதா, பாஸ்ட் புதுசாக சொல்லித்தராரு.
இத்தனை வருஷம் பிள்ளை பெற்றவங்க நாங்கள் தெரியாத வளர்த்து பாஸ்ட் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அவர் எல்லாத்தையும் இழுத்து விட்டுருவார். அப்போ இந்த மாதிரி இங்கே நினைக்கிறீங்க, இங்கே வாங்கலை சுத்திரம். இதெல்லாம் தான் நம்மளை மனிதர்களை ப்ரெஷருக்குள்ளாக மாற்றி வசனத்தை கேட்க விடாதபடி சிந்தையை திசை திருப்பி அடுத்த வாரம் அடுத்த நாளைக்கு நீங்கள் உலகத்தில் நீங்கள் நானும் ஓடணும். எதற்காக ஓட வேண்டும் என்றே தெரியாமல் திட்டம் இல்லாமல் பிசாசு ஓட வச்சுட்டு இருக்கிறான் இன்னைக்கு. அதுக்கு தான் இங்க வசனம் சொல்லுது, நெருக்கி போட்டது. ரட்சிப்பை கெடுக்கக்கூடிய ஒன்று இந்த ஐஸ்வர்யத்தின் பொருளாசையின் ஆசை. நீங்க வேணா கேட்டு பாருங்க, பிரச்சனைக்குரிய நபர்களை அந்த பொருளாசை மட்டும் வந்துச்சுன்னா மனைவி கண்ணுக்கு தெரியாது, பிள்ளைகள் கண்ணுக்கு தெரியாது, குடும்ப உறவு கண்ணுக்கு தெரியாது, உறவினர்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆண்டவர் கண்ணுக்கு தெரியாது, அபிஷேகம் தெரியாது, சோத்திர வேதம் தெரியாது, எல்லாம் மறந்து போயிரும் பாருங்க. எல்லாமே டோட்டல் வாஸ்ட் ஆயிடும். தேவ பிள்ளைகளே சோத்திரம், இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் ஒரு கிறிஸ்தவர்களுக்குள் இருக்க கூடாது. நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது அவராகத்தான் இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாமே. நான் சம்பாத்தியம் என்று ஒரு ஐஸ்வர்யம் நான் சம்பாதித்து ஒரு நாள் உங்க வாயில வந்துடக்கூடாது. பாபிலோனை கட்டி முடிச்சு நேபுகாத்நேச்சர் சொல்றான், நான் கட்டின பாபிலோன். அவ்வளவுதான் முடிஞ்சு. அன்று அந்த நிமிஷமே அவன் பிள் திங்கிற மிருகமாக மாற்றப்படுகிறான். ஒரு நாள் அந்த பெருமை வந்துடக்கூடாது. நான் தான் இத்தனை நாட்கள் சம்பாதிச்சேன், நான் தான் அப்படின்டாவே அவ்வளோதான். கடைசி வரையும் சொத்த நம்ம தான் அந்த மனுஷியை நம்ம தான் பார்க்கணும் பாருங்க. வியாதி நம்மளை விட்டு அணுகாது, பிரச்சனைகள் மாறாது. சோத்ராம், நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு ஐஸ்வர்யம் தேவைங்க. நம்ம வீட்டில் நீங்க நல்லா இருக்கணும், வீடுகளை கட்டி சோத்ராம் மேன்மையுடையவர்களாக இருக்கணும், தப்புலாம் சொல்லலை. அது இல்லாமல் அப்படியே தரித்திரத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல ஆண்டவர். சோத்ராம் அப்படியே இருங்கன்னு சொல்ல ஆண்டவர். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சோதரம். நீங்கள் தேவ கிறிஸ்துவுக்குள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை மகிமையிலே நிறைவாக்க போதுமானவர். ஆமென். நீதிமான் சோதரம் செய்யும் ஜெபம் மிகவும் பலனுள்ளதுன்னு பார்க்கிறோம். அப்ப இங்க என்ன சொல்ல வரார்னா, அந்த ஐஸ்வர்யத்துக்கு பின்னாடியே பாயிரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஜெபத்தை விட்டுறது, ஆராதனையை விட்டுறது, வீட்டில் ஜெபிக்கிறது இல்ல சோதரம், வேதத்தை வாசிக்கிறது இல்ல, கர்த்தருக்கு பரிசுத்தமா வாழ்றது இல்ல சோதரம். காலை விழுந்து எந்திரிச்சா சோதரம் எங்க போறது? எங்க வேலை 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 வேலை. ஆனாலும் எப்படா முடியும் வேலை? ஹலோ, நான் சொல்றது புரிஞ்சவங்க சோதரம் ரொம்ப நீங்க சமாதானமா கேட்டுட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அடுத்து 2வது பாயிண்ட் என்ன செய்யுது? அவைகள் நம்மளை வஞ்சிக்கிறது. ஐஸ்வர்யமும் பொருளாசையும் நம்ம என்ன செய்யுது? முதல்ல தேவனுக்குள் வளர விடாதபடி நெருக்குகிறது. 2வது அது என்ன செய்யுது? நம்மளை வஞ்சிக்கிறது. என்ன வஞ்சிக்கிறது? லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து ஒருவர் 13 ஏற்கனவே வாசித்து இருக்கிறோம். 12ஆம் அதிகாரம் 15லிருந்து வாசிக்க பார்க்கலாம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இங்க ஒரு கேஷன் ஆண்டவர் கொடுக்கிறார். எச்சரிக்கை, பாலம் வேலை நடைபெறுகிறது, எச்சரிக்கை, அபாயம், தொடாதீர்கள். எலும்பு கூட போட்டிருப்பான். எங்க எலும்பு கூட போட்டிருப்பான்? சொல்லுங்க, எங்க எலும்பு கூட போட்டிருப்பான்? டிரான்ஸ்ஃபார்மர்ல. ஏன் எலும்பு கூட போட்டிருக்கான்? தொட்ட நீ செத்த, அவ்வளவுதான். மின்சாரத்துடைய வேலை என்ன தெரியுங்களா? தொட்டம்டா பிளட் சர்க்குலேஷன் அப்படியே கருக பண்ணி நம்ம உடம்பை எரிச்சிடும், எலும்பு மட்டும்தான் மிஞ்சும். அதனாலதான் அவன் போட்டிருக்கிறான், நீ தொடாதே அபாயம் அப்படின்னு போட்டிருப்பான். இங்க அதைத்தான் சொல்றார். இந்த பொருளாசை உடையவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். வாசிக்க பார்க்கலாம் மறுபடியும். பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பொருள் நமக்கு வேணும். பொருள் ஆசை, பண ஆசை எல்லா தீமைக்கும். சொல்லுங்க, ஆசை எல்லாம். சொல்லு, பாடு பாருங்க. நீ ஞாயிற்றுக்கிழமை அந்த 2 மணி நேரம் பாடுவோம். அடுத்த திங்கக்கிழமையில இருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில வரையும் ஆசை போகணும், ஐயோ ஓட்டி, ஐயோ போகணும், ஐயோ போகணும், ஐயோ வேலை 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 வேலை, பணம் சம்பாதிக்கணும், கடன் 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 கடன், ஐயோ இந்த மாசம் அந்த கடன் இருக்கு, ஐயோ இனி இந்த மாசம் ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது, ஐயோ சோதரம். நீங்களே எதுக்கு பாரத்தை தூக்கி மேல வைக்கிறீங்க? திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் இடமாட்டார், தாங்கிட பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார், நாம் தப்பிச் செல்ல
வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு. ஆண்டவர் தேடுவதில் முதலாவது தேவ ராஜ்யம் தான் நமக்கு. ஓடுங்க. 12 மணி நேரம் ஓடுற நீங்க, 8 மணி நேரம் தூங்குற நம்ம சமைக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், விழாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஸ்கூல் நடக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் வர்றதுக்கு மாத்திரம் என்னல்ல நேரம் இல்ல. பிஸி ஆயிட்டோம். நம்ம பிஸி இருக்கக்கூடாது. அந்த பிஸி சோத்திரம் என்ன, யாருக்கு அந்த பிஸி திரும்ப ஓடுற உழைக்கணும். சரி, நான் அதை திரும்ப போன வாரம் கேட்டேன். இவ்வளவு உழைச்சா நம்ம பார்த்தா கோடீஸ்வரன் ஆயிருக்கணும் சொல்ல போனா. ஆயிருக்கணுமா? எத்தனை கோடியை திண்டு நம்ம கழிச்சிருக்கோம் தெரியுமா ஐயா? கோடீஸ்வரன் ஆயிருக்கணுமா? எத்தனை வருஷம் உழைக்கிறீங்க? எத்தனை வருஷம் உழைக்கிறோம் சொல்லுங்க? எத்தனை வருஷம் உழைக்கிறீங்க சிஸ்டர்? எத்தனை வருஷம் ஓடுறோம், உழைக்கிறோமா? இன்னைக்கு பார்த்தா நம்ம இன்னைக்கு கடைக்காரனா உட்காந்துருக்கோம். யாருக்கு 5 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம், சோதரம் கோடி கணக்கா. எங்க போச்சுங்க? நீங்க தானே உழைச்சீங்க, ஆண்டவர் தானே ஆசீர்வதிச்சாரு. எங்க போச்சு? பொருளையும் பணத்தையும் உங்க கையில பிடிச்சு நிறுத்த முடியாதாக்கும். அதுல ஒரு நோட்டில் நான் பார்த்தேன், இன்றைக்கு உன் கையில் நாளை மற்றவன் கையில், அவ்வளவு போட்டிருக்கோம். இல்லைன்னா பேங்க்ல என்னை சேஃப்டியா வச்சிருப்பான். நீ நினைக்கிறீங்க என் பேங்க்ல நான் என் அமௌண்ட்லாம் அப்படியே இருக்குன்னு சொல்லி, அது அவன் கடன் விட்டு நம்பர் மட்டும் தான் உங்க கையில் இருக்கும். அவன் கடன் பல கோடி கடன் விட்டுருப்பான் உங்க அமௌண்ட்டை. எதுவுமே நம்ம நிரந்தரம் இல்லை. சரி, அப்படித்தான் இருக்குதா சுத்திர வசனம் அடுத்து நம்ம வாசிக்க போறோம். எதுவும் நிரந்தரம் இல்லை, எதுவும் நம்மள்கிட்ட நிரந்தரம் இல்லை. ஆனா நிரந்தரம் இல்லாததுக்கு தானே, அரிதானதுக்கு தானே ஓடுது சோத்திரம். ஆனா இங்க சொல்றாரு, எலிசாவை பார்த்து, நீ அரிதானதை என்கிட்ட கேட்ட சோத்திரம், அது உனக்கு கேட்டது அரிதான, பரவாயில்ல, நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது என்னை பார்ப்பா என்றால் சோத்திரம், அது உனக்கு இரட்டத்தனையாய் கிடைக்கும் என்று சோத்திரம் வசனம் சொல்லுகிறது. சொல்ற பிள்ளைக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை நம்ம வர நாட்கள் தியானிக்கலாம். அந்த கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் என்று உண்டு, அது நமக்கு தெரியல. நம்ம இப்ப பணத்தை பார்க்கிறோம். வேலை பார்த்தா வாரமாச்சுனா பணம், சுத்திர மாசமாச்சுனா பணம், நாளாச்சுனா பணத்தை நம்ம கண்ணுல பார்க்கறதுனால அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்கிறோம். இந்த ஐஸ்வர்யத்தை, கிருபை வரங்களை, ஆவியின் வரங்களை, பரத்திலிருந்து வருகிற நன்மைகளை நம்ம பார்க்காததுனால அதனுடைய இம்பார்ட்டன்ட், we couldn't see that important of சுத்திரம் glory of God, அதனுடைய மேன்மை நமக்கு தெரியறது இல்லை. இப்ப நமக்கு தெரியாது பாருங்களேன், இப்ப நமக்கு அது தெரியாது. அப்ப ஜெபிக்கிறவர்கள் முட்டாள்களா? பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள் முட்டாள்களா? ஆலயத்தில் வருகிறவர்கள் சோத்திரம் முட்டாள்களா? தரித்திரர்களா? ஒன்றுக்கும் உதவாதவர்களா? உபவாச ஜெபம் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்கள் சோத்திரம் கிறிஸ்தவர்கள் இல்லையா? சொல்லுங்க. சபையை அப்படி நம்ம பழகிட்டோம். எல்லாம் நமக்கு சாதகமாவே பிரசங்கத்தை கேட்டு கேட்டு கேட்டு. ஐயா நீங்க நல்லா கவனிங்களேன், எவ்வளவாக நீங்க உழைச்சு சோதனை, நீங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலனாலும் சரி, நீங்க சோதனம் கொடுத்தா ஆசீர்வதிக்கப்படுவீங்க உலகத்தின் ரீதியாக. ஆனால் தன்னை கொடுக்கிறவர்களை கர்த்தர் தேவ ஆலயமாக மாற்றி அவரையே தனக்குள்ளாக சோதனம் நிலை நிற்க பண்ணி நான் போகிற நன்மையை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிப்பார். விசுவாசத்தில் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என் முற்பதாவாகிய ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவனுக்கு ஒன்றுக்கும் குறைச்சல் இல்லை. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனாகிறார், கர்த்தர் அவனை சகலவற்றிலும் ஆசீர்வதித்து வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஒரு சொந்த வீடு இல்லை. அவர் கூடாரம் பெற்று எங்கெங்கெல்லாம் போகிறாரோ கூடாரம் போட்டு பரதேசியாக வாழுகிறதை பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தில் வந்து ஆங்காங்கு எங்கே மேகம் இருக்கிறதோ அங்கே அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தை போட்டு பாளையத்தை சுற்றிலும் 12 கோத்திரத்தார்கள் குடியிருந்தார்கள். அவர்கள் ஆண்டவர்கள் தூசிக்கலையே, அவர்களுக்கு ஒரு குறைச்சலும் இல்லையே, ஒரு சொத்திரம் ஒரு கடன் பாரம் இல்லையே, அவர்களுக்கு வேதனை இல்லையே. அப்ப முற்பதாக்கள் அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டு பரலோகத்தின் தேவனோடு பேசி இருக்கிறார்கள். நாம் கூட ஏன் ஆதி காலத்தில் இருந்த வேளையிலே குறைந்த வருமானம் தான், இடுக்க நல்ல வீடு இல்லை, உடுத்த உடை இல்லை, ஆனால் ஆண்டவர் மேல் அவ்வளவு நம்பிக்கை இருந்தது, அவ்வளவு சொத்திரம் கிருபை இருந்தது, அவ்வளவு ஜெபம் இருந்தது, ஆண்டவர் மேல பாசம் இருந்தது, அன்பு இருந்தது. ஆண்டவரே உம்மை பகைத்தவன் இதை செய்ய மாட்டேன்னு
என்கிற வைராக்கியம் இருந்தது. இப்ப கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி வைக்க அந்த ஆசீர்வாதத்தை தந்த கர்த்தர் எங்கே போனார்? எங்க போனாரு? அதே ஆண்டவர் தானே இன்னைக்கும் நம்மளை பாதுகாக்கிறாரு. கொஞ்சம் உயர்த்தி எதுக்கு வசத்தினாரு? என் பிள்ளை ஆராதிக்கும், என்னை இன்னும் அதிகமா பிடித்துக் கொள்ளும், இன்னும் எனக்கு வைராக்கியமா இருக்கும், என்னை பத்தி சொல்லுன்னு சொல்லித்தானே கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டு ஐஸ்வர்ய மயக்கம். சபையில எப்படா பிசினஸ் உள்ள விடலாம் நிறைய கூட்டத்தில் தெரியுறான். நிறைய சபைய பிசினஸ் ஆக்கப்பட்டுருச்சு. நிறைய போதகர்கள் பிசினஸ் ஆக்கிட்டாங்க. நிறைய சபைகள் இன்னைக்கு சொல்ற கமர்ஷியல் பிளேஸா மாறிடுச்சு. ஆண்டவர் சாட்டை எடுத்து ஆலயத்தில் விக்கிறவர்களை அவர் சுத்தம் அடித்ததை சுத்தம் பண்ணினார். என் தரிசனம் எங்க போச்சு? என் ஜெபம் எங்க போச்சு? என் வைராக்கியம் எங்க போச்சுமா? அதே தியாகதானடா நீ. அன்னைக்கு நீ வியாதிப்படும் போது உன்னை காப்பாத்த போய்த்தானே இன்னைக்கு நீ உயிரோட இருக்கிற. இல்லனா விபத்துல செத்து சின்னாபனம் ஆயிருப்பிய. கடங்காரை அசிங்கப்படுத்தி சோத்ரம் நீ விஷம் கொடுத்து செத்து இருப்பிய. அன்னைக்கு உன்னை உயிரோட காக்க போய்த்தானே இன்னைக்கு நீ ஓடிட்டு இருக்கிற. என்ன இப்ப நீ மறந்துட்ட? என் சமூகம் உனக்கு இப்ப வந்து பிஸியாய் போச்சு. என் சமூகம் காட்டில உனக்கு சோத்ரம் பணி வேலை வருமானம் ரொம்ப பெருசாய் போச்சு. என்னை பொறுத்த அளவுக்கு பணம் ஒரு பேப்பர் தான். இந்த இலங்கைக்கு கொண்டு போன செல்லாது. அமெரிக்கா கொண்டு போன அவன் டாலருக்கு மாத்தணும். இத இந்திய மதிப்பு இந்தியாவுக்கு மட்டும்தான். ஒரு நாட்டு விட்டுக்கு நாடு போனாவே பண மதிப்பு செல்லுபடி ஆகாது, பணம் ஏற்றத்தாழ்வாகுது. இதை வச்சுட்டு பரலோகம் எப்படி போகணும் தப்பு கணக்கு போட்டு சபை உட்கார்ந்துருக்கு பாருங்க இன்னைக்கு. ஹலோ, ஆன்லைன்லையும் போகும் பாருங்க. அதனால சில காரியத்தை பேசிட்டு இருக்கிறேன். சபையா இருக்கிறேன்னா கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரியாக்குவேன். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே, தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலனுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. மூணாவது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கமான் சீக்கிரமா. 22 வாசத்திற்கு 21. சீக்கிரமா சீக்கிரமா. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ. நல்லா இணைக்க. ஒரு மனிதனை அந்த 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 கவலையை கொடுத்து அந்த போக்கஸ கர்த்தருக்கு உள்ள வளர விடாதபடி கர்த்தருடைய சிந்தையவே அவனை விட்டு எடுத்து சோதரம் பொருள் ஆசைக்கு நேராக அவனை நடத்துகிறது. ஐயோ, நீ வீடு வாங்கினா கூட பாஸ்டர் சொல்லக்கூடாதுடா, ஒருத்தரம் சொன்னோம்னா முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. அதை நான் சொல்ல வரல. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிடுங்களேன். ஆண்டவர் சமூகத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை நாம் வேற எதுக்கோ ஒன்றுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். பலனை கொடுக்கிற அவர், ஜீவனை கொடுக்கிற அவர், சுகத்தை கொடுக்கிற அவர், வேலையை கொடுக்கிற அவர், காலையில உயிரோடு எழும்ப வைக்கிறது அவர். அதை மறந்துட்டு துட்ட பாக்குறதுனால கண்ணெல்லாம் அங்க போகுது. தேவ பிரசனத்துல நம்ம இருக்கணும்டா. வசனத்தை நம்ம அடுத்த வாரம் தியானம் பண்ண நினைக்கிறேன். பணத்தை ஐஸ்வர்யவனாக இருந்தும் அதை அனுபவிக்கக்கூடிய அதிகாரத்தை அவனுக்கு ஆண்டவர் கொடுப்பதில்லை. தெரியுமா? வசந்த பிரசங்க எழுதி வச்சிருக்காரு. இஸ் சோ பிரில்லியன்ட். பயங்கரமான மனுஷன். இது நான் ஆசீர்வாதத்தை பத்தி பேசினா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, வாளாக்காமல் தலையாக்குவாரு, வருமானம் வரும். கடைசியில அசக்கு புசுக்கா தியாகம் மண்டையை போட்டா ஆண்டவர் அறியாமல் வச்சுக்க சொல்லுவீங்க. தசமா வாங்கினா பாஸ்டர், நல்லா வாங்கினா பாருங்க, நல்லா கொடுத்தேன்,
ஆயிரக்கணக்கா கொடுத்தேன், லட்சக்கணக்கா கொடுத்தேன், ஒரு நாள் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் உன்னதத்துக்கு பயன்படாதுன்னு சொல்லி தரல பாருங்க. இந்த பாஸ்டர் தியாகம் முதல்ல அவனை கொடுக்க ஆண்டவரே நரகத்துல சொல்லுவாப்ப. இப்ப நான் சொல்றேன், ஆண்டவரே வேலை வேலை வேலைன்னு போய் கிடக்கிற ஒரு நிமிஷமாகாது ஆண்டவர் வேலையில கைய வைக்க. வேலையை கொடுத்தது அவர் தானாக்கும். கர்த்தருக்கு பிரியமா நடக்கலண்டா ஓடி நீங்க உழைச்சிட்டு இருக்கீங்க. உழைச்சு கடன்காரனுக்கும் கந்து வட்டிக்காரனுக்கும் சொந்த மருத்துவத்துக்கும் கொடுத்துட்டு கிடக்கீங்க. நீங்க அனுபவிக்க வேண்டும் என்றால் முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்கள். விசுவாச கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எஸ், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் சொல்றது பொய்னா பிரசங்கத்தை நான் நிறுத்திடுறேன். நீங்க சொல்றது தப்பு மாஸ்டர், உங்க பிரசங்கம் சரியில்லை அப்ப நான் இப்பயே பிரசங்கத்தை நிறுத்துறேன். வருஷ கணக்கா உழைச்சு இன்னும் கடன்காரனா உட்கார்ந்து இருக்கிறமே, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடு. ஆமென் சொல்லுங்க. கத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய மனதை அப்படியே மாத்திட்டு பாருங்க. மனைவி 10 நாள் ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு உடனே அடேங்கப்பா போன் என்ன சொல்றேன், போனுக்கு மேல போன் அடிச்சு. ஏன் தெரியுங்களா? சில பேர் அன்புல கூப்பிடுறாங்க, சில பேர் ஐயோ விட்டுட்டு போயிட்டா வீடு கூட்ட முடியல, பாத்திரம் கழும்புல, துணி வைக்க முடியல, அவ வீட்டுல இருந்தாவது நல்ல வேலை நடக்கும்னு சொல்லி போனை போட்டு அதுக்காவது போனை போட்டு அவள் கூப்பிட்டு வர வச்சிருவோம். பார்த்துருக்கீங்களா? சில பேர் போய் தொலைஞ்சினா அப்படின்னு ஒரு நாள் நல்லா இருப்பாங்க. அப்பா என் மனைவி டார்ச்சர் குறைஞ்சிட்டுடா சோத்திரம் அப்போ இருக்கிற சாப்பாடு புளிச்சோறு ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போயிருப்பாங்க. 2 நாள் கடையில் தாக்கு பிடிக்கலாம். 3 நாள் வகுறு கொஞ்சம் டேமேஜ் ஆச்சுன்னா ஐயோ சோத்திரம் எப்போ வருவாளோ எப்போ வருவாளோ. இங்கே போச்சுல எல்லாம் சோத்திரம் வந்தா வாய்க்கு சொன்னே சமைச்சு போட்டு தான் முடிஞ்சுட்டேன் இன்னைக்கு அப்படின்னு நிலைமைக்குள்ள தள்ளப்படுறோம். சாதாரண உயிரோடு இன்னைக்கு இருந்து நாளைக்கு கல்லறை வரையும் வரக்கூடிய மனைவி வீட்டில் இல்லைன்னா பரிதவிக்கிற நமக்கு ஜீவனையும் ரட்சிப்பையும் தந்து பாவத்தை மன்னித்து பரிசுத்தமாக்கி பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தினவர வேலை என்கிற பொருளாசை என்கிற ஐஸ்வர்யம் என்கிற மயக்கத்தை உள்ள ஸ்தோத்திரம் ஸ்டெஃபனா வச்சுக்கிட்டு எப்படி மறக்கக்கூடிய மனதுக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை சபையும் கிறிஸ்தவமும் இன்றைக்கு புரிய வேண்டும். புரிஞ்சா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால நம்ம சர்ச்சுக்கு ஆளே வர்றதில்லை. ஒரு வாரம் வரும், 2வது வாரம் தாக்குவையே அப்பா அட்டி முன்னும் பின்னு நிமித்துறான். நானா சொல்றேன், இதை நீங்க கேட்டு பழகிட்டீங்க வச்சுக்கோங்களேன், என்ன வந்தாலும் சுனாமியே வந்தாலும் பிரச்சனை தண்ணீர் போல வந்தாலும் அலை போல வந்தாலும் சம்பட்டியா வந்தாலும் அப்படியே அசையா பருவதம் போல இருப்போம். ஏனென்றா நான் போடப்பட்டிருக்கிறது கஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல. கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லே நல்ல கைகளை தட்டி. இழப்பு வந்தால் அதுதான் பவுல் சொல்லுகிறார். ஓ சோத்திர நிர்வாணமோ பசியோ பட்டயமோ உபத்திரமோ ஓ சோத்திர வியாதியோ வியாகுலமோ ஓ சோத்திரம் ஏது வந்தாலும் எதுவும் என்னை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயத்திருக்கிறேன் என்று கிறிஸ்தியனுக்கு ஜீவன் சாவனுக்கு ஆதாயம் என்று அந்த வார்த்தையை சொல்ல முடியும். பார்த்தீங்களா? அந்த ஒரு மனுஷனால சொல்ல. ஏன் தெரியுங்களா? அவர் சொல்ற ருசி பார்த்ததினால். யோபு பாருங்க, எல்லா ஐஸ்வர்யமெல்லாம் இழந்து போயிட்டாரு. எங்க பொக்கிஷம் அங்க இருதயம். இப்ப டார்க் கட், இந்த டார்க் கட்டை நிறைவேற்றணும். காலையில் வேலைக்கு போகணும், இந்த மாசம் ஓடணும். ஐயோ ஒரு நாள் லீவு போட்டான். சம்பந்தம் இல்லாதப்ப லீவு போடுவோம், தேவ பிரசந்துக்கு லீவு போட மாட்டோம். ஆலயத்தில் ஜபம் நடக்கிறது, அது கலந்து கொள்றீங்க ரைட், கலந்து கொள்ள. மாசத்துல ஒரு நாளாவது குடும்பத்துல உபவாசிக்க லீவு போட்டு குடும்பமா ஜெபம் பண்ணுங்க ப்ளீஸ். குடும்பத்தை கர்த்தர் உயர்த்த ஒரு நாளாவது, மாசத்துல ஒரு நாளாவது குடும்பமா. நீங்க வருஷம் முடியும், நானும் வேலையில இருந்து தானே வந்தேன், நானும் ஒரு பொசிஷன்ல இருந்து தான் வந்தேன். நீங்க எத்தனை, அதாவது கட்டின மனைவியையும் சோத்திரம் உழைக்கிற கம்பெனியும் திருப்திப்படுத்த முடியாது. பார்த்திருக்கிய? எத்தனைதான் வாங்கி கொடுத்தாலும் நீ எல்லாம் ஒரு புருஷனாடா, என்னெல்லாம் எனக்கு செஞ்ச அப்படின்னு பிரச்சனை வரும்போது சொல்லுவாங்க. கம்பெனியும் அப்படித்தான். நீங்க ஓடி பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்தாலும் என்ன பெருசா செஞ்சுட்டாரு அவரு, அவருக்கு சம்பள உயர்வு கொடுக்க முடிஞ்சா கலட்டி விட்டுருவான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா. ஆனா நம்ம மனைவியை கலட்ட முடியாது, கர்த்தர் அந்த வாய்ப்பை நமக்கு தரல. நல்ல கவனமா கவனிக்க பார்க்கலாம். அப்ப திருப்திப்படுகிற ஒரே ஒரு இடம் தேவ பிரசன்ன மாத்திரம் தான். சொல்லுங்க, அதுக்குத்தான் குடும்பமா வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், எவ்வளவு பெரிய தேவை. நான் திரும்ப சொல்றேன், உழைச்சா சம்பளம், ஜெபிச்சா பரலோகத்தின் பலன். சொல்லுங்க அல்லேலூயா.
அதுக்காக உழைக்காம வீட்டில் சோத்திரம் பாசு சொல்லிட்டாரியா, கர்த்தருக்கே மகிமை தோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு தீர்க்க தரிசனமா பேசியிருக்கிறார். நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணா கர்த்தர் உன்னை போஷிப்பார்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னு ஏதாவது ஒரு கதையை வீட்டில் போய் கட்டிடாதீங்க. சோத்திரம், ஆமென். நீங்க ஓடி உழைக்கக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு தருவாராக்கும். ஆனால் அது நம்ம ஓடினா சம்பளம், அந்த சம்பளத்தை சாப்பிடுவதற்கும் கையில நிற்கவும் அதை அனுபவிப்பதற்கும் தேவ கிருபை தேவைன்னு சொல்றேன். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த இரண்டாவது பாயிண்ட் சோத்திரம். மூன்றாவது பாயிண்ட், ஒரு மனுஷனுடைய அந்த எண்ணம் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு என்ன நீ ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி வச்சிருக்கிறார். வசனம் இங்க சொல்லுது, பொக்கிஷம் எங்கேயோ அங்க அவன் இருதயமும் உண்டான். ஹலோ, சொல்றது புரிஞ்சுக்கிற ஆமென் சொல்லுங்க, சத்தம் ஏத்தி சொல்லுங்க அல்லேலூயா. லூக்கா 8:14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலே ஐஸ்வர்யத்தின் சிற்றின்பத்தினாலே நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். எதை தேடுறாங்களா? உலகத்துல தேட வேண்டியதை தேடல. எதை தேடுறாங்க? ஐஸ்வர்யத்தை. ஏற்கனவே சொல்லியிருக்கிறத சுத்திரம் 8:14 இங்க பாருங்க. எதை தேடுறோம்? முதலாவது தேவராஜ்யத்தையும் இவர்கள் பற்பல சோதனையில் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். என்னென்ன சோதனை? மறுபடியும் வாசிங்க, 8:14 வாசிங்க. லூக்கா. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். கேட்ட உடனே பாஸ்டருக்கு வேலை இல்லை, அவர் பிரசங்கம் பண்றாரு. பாவம், நான் வேலைக்கு போனா தானே கடன் கட்ட முடியும், பிள்ளைகளை பார்க்க முடியும், வாடகை கொடுக்க முடியும், சாப்பிட முடியும். பாஸ்டர் தருவாரா? அப்ப நிறைய பேர் வீட்டில் பேசுவீங்களாக்கும். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? சோத்திரம் என்ன சொல்லுது? வசனத்தை கேட்ட உடனே போய், கேட்ட அந்த fraction of second உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும், பிரபஞ்சத்துக்கு அப்படின்னா உலகம் தேவைகளை குறித்த கவலை. வசனத்தை நம்ம கேட்கிறோம், அதை விசுவாசிக்கிறது இல்ல. விசுவாசியாதபடினால் அது அவர்களுக்கு என்ன செய்யலையா? பிரயோஜனப்படவில்லை. கேட்கிற நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். கேட்கிற நம்ம அதை அபியாசப்படுத்தணும். கேட்கிற நம்ம வாழ்க்கையில அதை அனுகூலமா மாற்றணும். கேட்ட உடனே போய் அவர்கள் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினால் ஐஸ்வர்யத்தினால் சிற்றின்பங்களினால் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். இந்த விசுவாசம் இல்லண்டாவே, அதான் ஏற்கனவே பார்த்தேன், இயேசு படகுல இருக்கிறார். அவர் இல்லைனாலும் பிரச்சனை, அவர் இருந்து தூங்குனாலும் பிரச்சனை. வார்த்தை இருந்தும் யோனாவை மாதிரி வார்த்தையை கேட்டுட்டு நம்ம விருப்பத்தை வாழ்க்கையில அப்பியாசப்படுத்தினாலும் பிரச்சனை. அலை எழும்பும். நம்மள அலையை சால்வ் பண்ண முடியாது. எந்த இயேசு நாமத்தினால அலையை அடங்கு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கட்டுப்படாது. நீ என்னடா எனக்கு சொல்றது அப்படின்னு சொல்லி அலை இன்னும் அதிகமாகவே ஒழிய சோத்திரம் அலை அடங்காது. ஆனால் இயேசுவோடு கூட நின்று இயேசு அந்த காற்றையும் கடலையும் அதட்டினார். சொல்லுங்க பார்க்கலாமே, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசிக்கு பிள்ளை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, சத்தம் ஏத்தி அல்லேலூயா. அப்ப நம்ம முடிஞ்ச உடனே, இப்ப 6வது முடிய போகுது, 10 வருஷம் முடிக்க போறேன், பிரசங்கத்தை முடிக்க போறேன், ஜோமணி காணிக்க போட்டு போறோம். முடிஞ்ச உடனே என்ன வந்து நமக்கு 2 சிக்கன் எடுத்து வா, என்ன வரும்? முடிஞ்ச உடனே என்ன செய்வோம்? சிக்கனுக்கு 2 கிலோக்கெல்லாம் காசு இல்லையாம்மா, காணிக்க போட்டியா? தெரியாம போட்டுருப்பாரு, கை தவறி காணிக்க போட்ட. என்னத்தை சாப்பிடுறது?
வாரம் முழுவதும் உழைச்சி என்னத்தை திங்கிறதாக்கும் சொல்லு. பழைய சோறு தூங்கலாமா? அந்த அவிசுவாசத்தின் வார்த்தை என்ன வந்துருது? வீட்டுக்கு போன உடனே என்ன, ஓ அரிசி இல்லை, போய் அரிசியை வாங்கிட்டு வா. அந்த மனுஷன் அவிசுவாசத்துல அப்படியே ரொம்ப அடிபாதத்துக்கு போயிடுவான் மனுஷன். என்னடா இப்பத்தையும் பிரசங்கத்தை கேட்டு வந்தோம், இந்த மனுஷி அவிசுவாசமான வார்த்தையை பேசுறாரு. ஞாயிற்றுக்கிழமை எங்க அண்ணன் வீட்டுக்கு கல்யாணம், ஒரு 10,000 ரூபாய் எங்கிட்ட பரட்டிட்டு வரும் போவோம். சொல்லுவோம் பாருங்க, வீட்டுக்கு சமாதானமா இங்க இருந்து வாசல் எடுத்து வைப்போம். சத்துரு உள்ள தலைய குழப்பி, இன்னைக்கு வீட்டுக்கு போய் இவனை பாரு ஒரு கலகம் எடுக்காம நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை கலப்புறதுக்குண்டே பிசாசு வாசல் இருப்பான். இன்னைக்கு சொல்லுங்க, என்ன வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டார். விசுவாசிக்கிற பிள்ளைகளை கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அத வசனம் சொல்லுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வீட்டுக்கு போனோன்னு எத்தனை பேர் குடும்பத்துல கையெல்லாம் தூக்க மாட்டேங்க, ரொம்ப ஜெனுயினானவங்க நம்ம. எத்தனை பேர் குடும்பத்துல உங்க அனுபவத்தை சட்டை அப்படி டச் பண்ண பாக்குறேன். எத்தனை பேர் இங்க வசனத்தை கேட்டுட்டு பொருத்தனை பண்ணி வீட்டுக்கு போய் சற்று நேரத்துல பிரச்சனையை போட்டு சண்டை கலப்பணுங்க எத்தனை பேர் நினைச்சு பாக்குறீங்க? ஐயோ அந்த நாள் சொத்துல மறக்கவே முடியாது பாஸ்டர், அர்ப்பணிச்சு போனேன், ஐயோ பிரச்சனை சொல்றீங்களா? வந்துச்சா? சொத்ரா விசுவாசத்துல உரப்பாயிட்டு நிற்கணும். வசனம் அப்படிதான் மலையாளம். விசுவாசம் எந்த செய்யணும்? உரப்பாயிட்டு நிற்கணும். அழகா போட்டுருக்க அந்த மொழி பாருங்க, உறுதியாக நிற்க வேண்டும். கர்த்தரை உத்தமமாக பின்பற்றின யோசுவா. ஹல்லேலூயா. உறுதியாக விசுவாசத்தில் சொல்லுங்க பார்க்கலாமே, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யோபு பாருங்க, எல்லாம் இழந்து போயிட்டான். அவனுக்கு ஏன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லக்கூடிய மனசு வந்துச்சு தெரியுமா? என்னை அவரை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஏன் அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை அவருக்கு சொல்லக்கூடிய தைரியம் வந்துச்சு தெரியுங்களா? இந்த உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. என் பிள்ளையை தந்தது அவரு, ஆடு மாடுகளை ஒட்டங்களை கழுதைகளை தந்தது அவரு, வேலைக்காரர்களை தந்தது அவரு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு சோத்திரம். திரும்பவும் அவரால் கொடுக்க முடியும். ஆனால் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் என் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்க்காது, என்னை பரலோகம் கொண்டு போகாது, என்னை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. உலகத்தில் வேணா ஐஸ்வர்யவனா இருக்கலாம், மதிப்புக்குரியவனாக இருக்கலாம். அதனால உலகத்துக்குரிய காரியம் தானே போச்சு, பரவாயில்ல. காதார கேட்டவரை கண்ணால பார்க்கக்கூடிய நாட்கள் வந்தது என்று யோபு தன் உதட்டினால் கூட பாவம் செய்யவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் சுகந்தரல ஒரு வருமானத்துல கைய வச்சுட்டாரு, பிரச்சனை அப்படின்னா அடேங்கப்பா, ஆண்டவரா உபவாசம் பண்ணேன், ஜபம் பண்ணேன், தசமபாகம் கொடுத்தேன், சர்ச்சுக்கு போனேன், எல்லா ஜபத்துக்கும் போனேன். ஆண்டவர் ஒரு அம்மா என்கிட்ட சொல்லுது, நான் ஊழியத்துக்கு ஊழியக்காரர்களுக்கு செஞ்சுதான் என் பிள்ளை வாழ்க்கை கெட்டு போச்சான். சோத்திரம். பிள்ளை வாழ்க்கை கண்டவன்லாம் கல்யாணம் பண்ணுவா, சோத்திரம். கையன்னிட்டெல்லாம் கல்யாணம் முடிச்சு வச்சா அவர் பிள்ளை வாழ்க்கை கெட்டு போகாம அப்புறம் நம்ம நரமணமா பேசும். கர்த்தர்ட்ட வருணமாக்கும். வருஷ கல்யாணம் என்பதெல்லாம் பழங்காலத்து கனி. கர்த்தருடைய வருகை பிறந்து இணைந்து வாழக்கூடியவர்கள். ஜெபிக்காம காரியத்தை செஞ்சிட்டோம்னா முடிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை தீராது பரலோகம் போறது வரைக்கும். ஆனா இந்த லோத்துவை பாருங்க, நான் முடிக்க போறேன். லோத்துன்னு இருக்கா பாருங்க, என்ன செய்யறா லோத்து? லோத்து என்ன செய்யறா? லோத்தின் மனைவி, இந்த லோத்தின் மனைவி சொதம் குமாரை விட்டு ஆண்டவர் கையை பிடிச்சு இழுத்துறார், ஓடியாரா. இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் அந்த சொதோமா கொவாரோவில் இருந்த பாவமும் இவளை கணவனோடு நடக்க ஓட விடல. நல்ல கவனமா கவனிங்க, முடிக்க போறேன். ஆண்டவர் சொல்றாரு, லோத்துவின் கையை பிடிச்சு வெளியே இழுத்து விடுறாரு. போ, ஐயோ தூரம் போக முடியாது, செத்து போயிருவேன், பக்கத்துல இருக்க அந்த மலைக்கு ஓடி பறச்சாரு, போடா அப்படின்றாரு. மனைவி பிள்ளைகள் ஓடுகிறார்கள், கணவன் ஓடுகிறார், பின்புதான் 2 பிள்ளை ஓடுது, லாஸ்ட்ல மனைவி வர்றா.
இவன் ஏன் திரும்பினான்னு ஒரு சரித்திரம் சொல்லுது. இவனால அந்த சாட்டிஸ்ஃபைடா, சொகுசா, நல்ல ஐஸ்வர்யமாக, நீங்க பாருங்க, இந்த ஆபிரகாம் தேடி சொத்திரம் மம்ரே சமபூமிக்கு தூதர்கள் வரும் பொழுது சொத்திரம் ஆபிரகாம் சொல்லுவார், நீங்கள் அடியேன் வீட்டிலே சாப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு, சரி அவன் நான் போய் கொளுத்த கண்டு அடிச்சுட்டு வரேன், நீ சொத்திரம் மாவை பிசைஞ்சு அப்பத்தை சுடுன்னு சொல்லி சாராட்ட சொல்லுவா. ஆனா அங்க சொதோம கொமோரா போகும்போது சொத்திரம் லோத்து மட்டும்தான் இருப்பா, அவன் பிள்ளை மட்டும்தான் இருப்பாங்க. அவன் மனைவி எங்க போயிட்டா மனைவியை குறித்து அங்க பேசப்படாது. இந்த சொதோம குமாராவை விட்டு வெளியேற்றப்படும் பொழுது அவன் மனைவி குறித்து பேசப்படும். அப்ப அவன் எங்க போயிருப்பா? கணவனுக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கதானே, மனைவிக்கு தெரியாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கதானே. இப்ப வேணா சொத்திரம் நல்லா இருக்கிறது மாதிரி தெரியும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு கொண்டு வரப்போகுது சபைக்கு. முதலாவது தேவ சமூகத்தில் தான் துவங்கும்படி வேதம் சொல்லுகிறது. இவ உடனே மாதிரி நினைச்சா சொத்திரம் அவள் உப்பு தூணாய் மாற்றப்பட்டுட்டா. அப்படின்னா அது தேவ சாபம் அல்ல, மேலே இருந்து வந்த அந்த அக்கினி உப்பும் சொத்திரம் கந்தகம் அக்கினியுமாக வந்துச்சான் தேவ கோபத்தினால. இவ வசனம் ஒரு சரித்திரம் இப்படி சொல்லுது, அவள் திரும்பினதோடு மாத்திரம் அல்ல சொத்திரம், அவள் சொதோம் குமாரை இவை நோக்கி நடக்க ஆரம்பித்தபடினால் மேலே இருந்து வந்த அந்த அக்கினியின் கந்தகம் நிறைந்த அந்த கல் அவள் மேல் விழுந்த வேளையில் அவள் உப்பு தூணாக மாற்றப்பட்டு விட்டாள். ஆண்டவர் திரும்பினால் அதை செய்யல, மேலிருந்து விழுந்த அந்த சொத்திரம் சாபத்தின் கற்கள் தேவ கோபாக்கனியின் அந்த அக்கினி அவள் மேல் பட அவள் உப்பு தூணாய் மாற்றப்படுகிறாள். இன்றைக்கு வரைக்கும் சொத்திரம் சவக்கடல் என்று சொல்லப்படுகிற அந்த இடம் சொதோம் கொமோரா தேவன் அக்கினியிலே அழித்த இடம் என்பதை சபை புரிந்திருக்க வேண்டும். தேவ பிள்ளையே, யோபு எல்லாவற்றையும் விட்டுட்டான். ஆனால் சொத்திரம் ஐஸ்வர்யம் தானே, இந்த வீடு தானே, இந்த ஒட்டகம் தானே, வேலைக்காரர் தானே, பரவாயில்ல, என் ஆண்டவர் மீண்டும் தருவார்கள் விசுவாசம் இருந்தது. ஆனால் இந்த லோத்தின் மனைவிக்கோ அதை விட மனதில்லை. உலகத்தின் மேல் ஆசை, உலகத்தின் மேல் ஐக்கியம், பாவத்தின் மேல் சொத்திரம் டீப்பா போயிட்டா. கணவனை மதிக்கிறது இல்ல, பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை சொல்வதில்லை. அதனால்தான் லோத்துவின் பிள்ளைகள் இருவரும் தகப்பனுக்கு தெரியாமல் அவர்கள் முடிவெடுத்து தகப்பனையே பாவம் செய்து வைத்தார்கள். காரணம் என்ன தெரியுங்களா? எனக்கு அன்பான பெற்றோர்களே, சபையே, விசுவாசிகளே, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நம்மை மாத்திரமல்ல, பொருளாசையின் மயக்கம் நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய தலைமுறைகளையும் சாபத்துக்குள்ளாக மாற்றிவிடும் என்பதை கர்த்தர் இங்கே பதிவுபடுத்த விரும்புகிறார். அதனால் தேவ பிள்ளைகள், கர்த்தர் தருகிற ஐஸ்வர்யம் ஒன்றே போதும் என்று பிள்ளைகளும் நீங்களும் இன்றைக்கு வாழ்வீர்கள் என்றால் அவர் வானத்தின் பல கனிகளை உங்களுக்காய் திறக்க போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகளை கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உழைத்ததால் வந்தது இந்த உலகத்தோடு போய்விடும், ஜெபத்தால் வந்தது பரலோகத்தில் உன்னை கொண்டு போய் நிறுத்தும் என்பதை கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு திட்டவட்டமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகளை கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நன்றி உமக்கே. நான் முடிக்கிறேன். அடுத்த வாரம் மீதமுள்ளதை தியானிக்கலாம். we have no time. இப்ப கண்ணை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே 12 மணி நேரம் வேலை செய்யறமே 10 நிமிஷம் உட்கார்ந்து ஜெபிக்க உடம்பு அவ்வளவு வணைகிறதுல, மணிக்கணக்கா போன்லையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலை செய்யும் போது பேசுற நம்ம ஒரு நாள் கூட இயேசுவை குறித்து சொன்னதில்லை. ஏங்க, அவன் கூப்பிடுற இடத்துக்கு போற நீங்க ஏன் ஐஸ்வர்யமும் பரலோகத்தின் நித்திய ஜீவனும் நிறைந்த ஆலயத்துக்கு அவர்கள் உங்களால் கூப்பிட்டு வர முடியல தெரியுமா? ஹல்லேலூயா. என் நினைவெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா. சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், என்னை நிலை நிறுத்தும். பலனே, கண்மலையே, ஆறுதலே, ஆராதனை. என் பலனே, கண்மலையே, கண்மலையே,